இன்றைய நாள் ஜூலை 30 2025 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 14ஆம் திருநாள், ஹஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி, சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்கு உகந்த திதி. 5லேருந்து 6 பேர் பிரம்மச்சாரிகளை வீட்டில் கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு இந்த நாள் முடிஞ்சா விரதமாக இருந்து காலில் விழுந்து நீங்கள் நமஸ்கரிக்கும் பொழுது உங்க வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும், கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ஏற்படும், குழந்தை பிராப்தம், ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம் இந்த நாள் அற்புதமா இருக்கும். பெருசா ஒரு கேஸ் ஓடின்னு இருக்கு, எப்பவே முடியணும்னு தெரியல, முடிஞ்சா போதும்னு இருக்கேன், 15 வருஷமா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் சுத்தின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த சஷ்டி திதி அன்னைக்கு நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்வது, ஏதோ ஒரு முருகன் கோவிலுக்கு போய் வேல் தானம் செய்து விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலையில் இடமாற்றம், வேலையில் டிரான்ஸ்ஃபர், இல்லைன்னா வேலை நிமித்தமான கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஒரு பரபரப்பு, ஒரு கோபம், ஒரு டென்ஷன், இதெல்லாம் மற்றவங்க மூலியமா நமக்கு ஏற்படும். செய்ய வேண்டிய வேலையை 2 தடவை 3 தடவை ஒரே வேலையை செய்யறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். யாரெல்லாம் ஒரு விஷயத்த உடனே முடிவெடுக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்களோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கு நிறைய பேர் ரெண்டல் வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு போவீங்க, வீடு மாற்றக்கூடிய பிராப்தம். ஆனா அங்க போய் எல்லா விஷயமே சரியா இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால முன்னாடியே கரெக்டா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டி ஈஸ்வரி அம்மன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மையை கொடுக்கக்கூடிய நாள், திடமான பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாள். யார் சொல்லியும் ஒரு விஷயத்த நீங்க பண்ண மாட்டீங்க, உங்களுக்கா தோணா மட்டும்தான் நீங்க பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். 2 நாள் கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்கும், பதட்டம் அதிகமா இருக்கும், கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, வேற எந்த பாதிப்பும் கிடையாது. கொஞ்சம் ரத்த ஓட்டத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், அதை மட்டும் கரெக்டா பிபி டேப்லெட்லாம் கரெக்டா போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. பெரியவங்களுக்கு சொல்றேன். என்ற நாளை பத்திரிக்கும் நிறைய பேருக்கு இந்த நாள் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கனால பொதுவாகவே அரசியல்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், நிறைய பேருக்கு கலைகள்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், வரவேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இடம் வைக்காம இருந்தனா இந்த நாள் வித்துருவீங்க, வீடு வித்து பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு மாறுதல், இடம் மாறுதல், விற்பனையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா இருக்கீங்களோ, ஒரு வீடு ஒரு நிலம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மாற மாட்டீங்கன்னா இன்றைய நாள் வித்துருவீங்க. ரொம்ப பெரிய லாபம் கொடுக்கும், சாதாரண லாபம்லாம் கிடையாது, நீங்க நினைக்கிறதோட பெரிய லாபத்தை கொடுக்கும். உங்க வீட்டுல பொதுவாகவே சின்ன சின்னதா தண்ணி பிரச்சனை வரலாம், பைப்புல குழாய் அடைப்பு ஏற்படலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள்ல ரொம்ப தெளிவாக இருப்பது நல்லது. பொதுவா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்துல செவ்வாயோட இணைந்து சனியுடைய வக்கர பார்வையில மாட்டின்னு இருக்கார். மனசு அலபாயம், என்ன முடிவெடுக்கணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல உட்கார்ந்து இருப்பீங்க. மனசு அப்படியே கோபமும் இருக்கும், ஐயோ பாவமும் இருக்கும், ஒரு விஷயத்த முடிக்கவும் முடியாம ஆரம்பிக்கவும் முடியாம நிறைய தயங்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. ஆனா இன்றைய நாள் என்ன தெளிவான விஷயம்னா, நீங்க எடுக்கிற முடிவு ட்ரிஃப்டா இருந்தாலும் ஃபாஸ்டா இருந்தாலும் அது நல்லபடியா முடியும். நிறைய பேருக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கலாம், திடீர் செலவுகள் இருக்கலாம். ரொம்ப முக்கியமா இன்றைய நாள் ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க ஆஃபீஸ்லயும் ஏற்படலாம், இல்லை உங்க வீட்லயும் ஏற்படலாம். அண்ணன் தம்பி கூட கொஞ்சம் நட்பு பாராட்டுவது நல்லது. ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா டீசெண்டா அமைதியா இருக்கிறது தான் நல்லது. அமைதியா இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயம் நடக்கும்னா அது கண்டிப்பா இன்றைய நாளாதான் இருக்கும். அயோத்தியா ராமன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் பத்தாது, எவ்வளவு வந்தாலும் பணம் பத்தாது. செவ்வாய் சந்திரன் இணைவு, புதனுடைய வீட்டுல சனியுடைய வக்ர பார்வை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்ம ஹெல்த்ல பார்த்துக்கணும். குடும்பத்துல சின்ன சின்ன சஞ்சலங்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதிப்பு, அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு சின்ன பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, இல்லைன்னா தேவையே இல்லாத பழைய விஷயத்த பத்தி பேசி பேசி சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. குடும்பத்துல அந்யோன்யம் காப்பது மிக முக்கியமானது.
ரெண்டாவது சனி வக்கரமா இருக்கிறதுனால ஒரு சில டைம்ஸ் வந்து நமக்கே தெரியாம நம்ம சாப்பிட்ற உணவே நமக்கு நஞ்சாக மாறலாம். அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. நிறைய ஏற்றங்கள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் கற்கண்டு சாதம் பண்ணி ஒரு 2 பேருக்கு தானம் பண்ணீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல நர்த்தன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த மாதிரி இடங்கள்ல மெயினா பிரிட்ஜு, கீழே தண்ணி, வாட்டர் டேங்கு, ஹாஸ்டல் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நிறைய பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால பொதுவாகவே அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும். நிறைய டென்ஷன் பார்க்கக்கூடிய நாள், நிறைய டென்ஷன் இருக்கும். நிறைய இடம் மாறுறது, வீடு மாறுறது, இதெல்லாம் ப்ரெஷர் இருக்கும். சில பேருக்கு அவசரமா ஒரு விஷயம் பண்றதுனால பாதிப்பு, சில பேருக்கு சின்ன சின்ன மன வருத்தம், வீட்லயே சின்ன சின்ன வருத்தங்கள்லாம் இருக்கும். ஆக்சுவலா சொல்றதோட பெருசா இருக்கு, ஆனா நான் கம்மியா சொல்றேன். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. உங்க ஹெல்த்தை நீங்க நல்லபடியா பாத்துங்க. உங்க ஹெல்த் தான் முக்கியம். ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்தா போறோம். நீங்க நினைத்த காரியங்கள் நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு. அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கங்க அந்த முருகப்பெருமான். எந்த முருகப்பெருமானுக்கு? திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வேண்டிக்கங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்துல பிரயாணம், உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, நரம்புகள் பாதிப்பு, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஒரு சில இடங்கள் வேற ஊருக்கு போய் அந்த ஊர்ல அந்த இடம் நமக்கு செட் ஆகாம இருக்கிறது, நிறைய ப்ரெஷர் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கிறது, கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, அந்த கடன் வசூலிக்கிறதுக்காக நிறைய பேர் நம்மள ப்ரெஷர் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. கோவப்படாம, ஆத்திரப்படாம ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. வேற எந்த பாதிப்பும் கிடையாது. மிகப்பெரிய ஏற்றங்களும் நிறைய லாபங்களும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா இன்றைய நாள் வந்து ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது மூத்த பெண்கள். அதே மாதிரி யாரெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ, நண்பர்களாக இருக்காங்களோ, உறவினர்களாக இருக்காங்களோ, கூட்டாளிகளாக இருக்காங்களோ, இவங்களெல்லாம் கொஞ்சம் தூரமா வச்சுக்கிறதா நல்லது. நிறைய பேருக்கு இவர்கள் மூலியமா தான் பிரச்சனை. தேவையே இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த நட்பை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு பிரச்சனை ஆயிடும். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வேணாம்னு சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மற்றவர்களால் பிரச்சனை வரும். நீங்க அவசரப்பட்டு பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது லாக் பண்ணிடக்கூடாது. பொறுமையாக இருப்பது நல்லது. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். ஆனா அவசரப்பட்டோன்னா எல்லாமே சொதப்பிடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிம்மதி வேண்டும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். ஆனா எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத நட்பு, எதிர்பாராத ஆஃபர் இதெல்லாம் வரும். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதா நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானத்துல மாற்றங்கள், தொழிலில் மாற்றம், தொழிலில் இடமாற்றம், தொழிலில் பயங்கர ப்ரெஷர் டென்ஷன் பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணுவீங்க. அதாவது யாருனாலையும் செய்ய முடியாத ஒன்றை இந்த நாள் நீங்க பண்ணுவீங்க. ஆனா நிறைய பிரச்சனையும் நிறைய சொதப்பலையும் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எப்படி நான் சால்வ் பண்ணுவேன்னு ஒரு பயத்துல போய் உள்ள உட்காருவீங்க. ஆனா நல்லபடியா முடிச்சிருவீங்க. முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் சரி 1க்கு 2 முறை நம்ம பார்த்துக்கிட்டு சுச்சுவேஷன் மாறுற மாதிரி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி எடுக்கிறது நல்லது. எதுவுமே நிலையில்லாத தன்மையா தான் இந்த நாள் இருக்கும். நம்ம சொல்லுவோம்னா நித்தியமும் கண்டோம் ஆனா ஆயுசு பூர்ணம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அழுபாவம் முழுசா இருக்காமா, ஆனா எப்பவும் கீழே விழுகிறது மேலே வருகிறதுங்கிற மாதிரி இந்த நாள் வேலையில அப்படி இருக்கும். வேலையில எல்லாமே ஒரு மாதிரி குளறுபடியாக இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு சேஃபர் ஜோன் எப்பவுமே இருக்கும். தைரியமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது. இதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் பாதிப்பு அடைகிறது. பாக்யஸ்தானத்துல செவ்வாய் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது. பொதுவாகவே வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். பிரயாணங்கள்ல மிக கவனமாக இருக்கணும். எடுத்த காரியங்கள்ல நன்மதிப்பு, மரியாதை, நாணயம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் என்ன ஆனஸ்டின்னு சொல்லுவோம், டிசிப்ளின்னு சொல்லுவோம், ஒழுக்கம்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எப்படிப்பட்ட ஆட்கள் கூட வேணா நம்ம பேசணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கும். இன்னொன்னு, எந்த விஷயமே தெரியாத ஆட்கள் அவங்க தான் இந்த நாள் ரொம்ப நல்லா விஷயம் தெரிகிற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க. அதனால இந்த நாள் கொஞ்சம் நீங்க
விஷயங்கள்லாம் இப்படி இருக்குன்னு உணர்ந்து தகுந்த மாதிரி நம்ம நடத்தி கொள்வது நல்லது. அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. ரீஒர்க் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். உள்ளுணர்வுகள் சரியா இருக்காது. ஆனா இன்றைய நாள் புரிதல் கம்மியா இருந்தாலும் நம்ம இன்னொருத்தர்கிட்ட கேட்டு ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு பண்றது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாய் வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சனி வக்கரம் பெற்றிருக்கிறது. அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் சந்திரன். வயிறு உபாதைகள், உடம்பு பயங்கர ஹீட் ஆயிருக்கும். தயவு செய்து நிறைய இளநீர் குடிக்கணும். சனி வக்கர பார்வையா போய் உட்காரும் பொழுது நிக்காம போகுது சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல கேள்விப்படுவோம். ஆனா இன்றைய நாள் அது நமக்கு உடம்பு பாதிப்பு கொடுக்குதுன்னா நம்ம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமே அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கக்கூடாது. வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா போறது, மெயினா எலக்ட்ரிக்கல் ஒயரு, கிளச்சு, பிரேக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. மெயினா கிரீசிங் விடாம அது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பராமரிப்பு செலவுகள், அதாவது ஏதாவது ஒரு செலவு, மெயின்டெனன்ஸ் செலவு நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. செஞ்சதையே 2 தடவை செய்யற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையா பார்த்து ஹேண்டில் பண்றது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப கோவப்படுவாங்க. சனி வக்கரமா ராசி லக்னத்துல உட்காரும் பொழுது நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்க உடனடியாக ஆமான்னு சொல்லுவாங்க, அப்புறம் வேணான்னு சொல்லுவாங்க. அவங்க மைண்டு மனசு நிலையாகவே இருக்காது. அவ்வளோ கோவத்தை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களை இன்றைய நாள் நீங்க சந்திப்பீங்க. ஏன்னா சனி வக்கர பார்வை இருக்கிறனா நீங்க யாரை பார்க்குறீங்களோ அவர்கள் மூலியமா நமக்கு டென்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த நாள் என்ன பண்ணும், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து எந்த காரியத்தை தொடங்கும் பொழுது ஏற்றம் கொடுக்கும். ஒருவேளை ஜாதகத்திலேயே உங்களுக்கு சனி வக்கரமா இருந்ததுன்னா இந்த நாள் கண்டிப்பாக ஒரு அருமையான வீடு வாங்குவீங்க. வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். வயிறு உபாதைகள்ல வரும். கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாளா இருக்க பொழுது முடிஞ்ச அளவுக்கு பிளாண்ட் டயட்னு சொல்லுவோம். அதாவது எந்த அளவுக்கு நீங்க இளநீர் சாப்பிட்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க கர்ட் ரைஸ், அதாவது தயிர் சாதத்தை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். முக்கியமான மாற்றங்கள் வருவதற்கு முன்னாடி இது கரெக்டா இல்லையான்னு ஒரு தடவை ஜாதகத்துல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறங்குவது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல இன்றைய நாள் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டா பொதுவா சொல்லலாம் இன்றைய நாள் விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு, மீனத்துக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்ல. மற்றவங்க அத்தனை பேருக்கு இந்த நாள் ஆவரேஜா தான் இருக்கு. இன்றைய நாள் எல்லாருக்குமே மன சந்தோஷமாக இருக்க, ஆரோக்கியத்தில் நிறைய வெற்றியை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.